இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு புதுசாக ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு வராரு. அங்கே பல விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வராரு. ஒரு நேராக ஒரு இடத்துல வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாரு. அந்த ஊரோட அழகெல்லாம் பார்த்து ரசிக்கிறாரு. அங்கே அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நானும் உங்கள் ஆளுங்களோட ஹண்டிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா எரும மாடெல்லாம் வேட்டையாடி அதோட தோலை உரிச்சு விற்கிறவர். நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் இன்னொரு கேங்கில் இருக்கவர் கூட போய் சேர்றாரு. எனக்கு ஒரு புது இடம் தெரியும், அங்கே யாருமே போனது கிடையாது, மனிதர்கள் காலடியே படாத இடம், அங்க பல எருமைகள் இருக்கு, நம்ம போய் வேட்டையாடலாம், ஆனா அதுக்கு டைம் ஆகும், அதே மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படுது, அதை நீ கொடுத்தா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இவர் அந்த ஊருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பயங்கர சின்ன பையனா பயங்கர சாஃப்டா இருக்காரு. அங்க ஒரு பொண்ணு வந்து அதை சொல்லுது இவர்கிட்ட. ஆனா இவரு அந்த பொண்ணை ஏத்துக்காம இவரு ஹண்டிங்க்கு கிளம்புறாரு. போன இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க. போற இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கு, தண்ணி கூட கிடைக்கல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த இடத்த ரீச் பண்றாங்க. பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய எருமைகள் இருக்கு, அதோட தோல்லாம் ரொம்ப ரஃபா